ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் சின்ன பையன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கிற பையன். தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக நான் வந்து உங்களோட விஷஸை வந்து அண்ணாக்கு கன்வே பண்ணிடுறேன். ஸோ அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா நித்யானந்த். இன்னும் ஸ்கூல் பையன் கிடையாது, பெரிய பையனா, காலேஜ் போகிற பையனா. ஸோ எப்படியானாலும் என்னோட தம்பி தான் நீங்கள். ஸோ நோ ப்ராப்ளம். ஹாப்பி மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் தம்பி. அந்த வேகத்திலேயே ஒரு லைக் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லைவ்ல சிறுக்கீரை பொரியல் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல செய்யறது அப்படின்னு தான் பார்த்தோம். ரெடிமேட் புட்டு மாவை வாங்கிட்டு வந்து அதை நம்ம மெஷர் பண்ணி இது மாதிரி ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுருக்கோம். அது ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கு. அதுக்குள்ளே நம்ம தேங்காய், இதுலேயே ஒரு 2 ஏலக்காய், சர்க்கரை லட்டு போட்டு அரைச்சி நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாகவே சாப்பிட கொடுத்துடலாம். நோ டெம்பிள் ஃபெஸ்டிவல். ஓ, டெம்பிள் ஃபெஸ்டிவலா? உங்கள் ஊர் டெம்பிள் ஃபெஸ்டிவலா? சூப்பர் சூப்பர். ஸோ இந்த தேங்காய் ஆட் பண்ணிடலாம். வெல்லம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் புட்டில். பட் பாப்பாவுக்கு வெல்லம் பிடிக்காது, அதனால் சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணாலே போதும். இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கீரை தண்ணி மொத்தம் கம்மி ஆகிட்டே வருது. இந்த இதில் வந்து கீரை வந்துச்சு, ரொம்ப நேரம் வேக வைக்கிறது வேண்டாம், ஆஃப் பாயில் மாதிரி இருந்தாலே போதும். இதில் வந்து நம்ம வேக தனியாக வச்சுருங்க. இது போட்டால் தான் நல்லாயிருக்கும் கீரைக்கு. இப்படி தான் சாப்பிடணும். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி பருப்பு நம்ம ஆட் பண்ணிடலாம். இதுக்காகவே வேக வச்சு வச்சேன். போ டைம் இல்லை, போ டைம் ஆயிடுச்சு. இது நிறைய டைம் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம கலந்துடலாம். உள்ள ரூம்ல எக்ஸ்ட்ரா பார்த்தா உன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ, ரெடி ஆகிட்டு வந்து போடு. ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். வெறும் சாதத்துக்கே நம்ம இது பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். காரம் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி தான், பிகாஸ் 2 காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன் காரத்துக்கு. நான் வந்து இந்த மிக்ஸ் பண்ண உடனே இந்த காஞ்சி மிளகாவே எடுத்துடுறேன். ரீசன் என்னன்னா, பாப்பா வந்து காஞ்சி மிளகா பார்த்த உடனே பயந்து சாப்பிட மாட்டா. ஸோ அதனால எடுத்துருவேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஈஸியான ஒரு சிறுக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, 2 மிளகா போட்டு 2 எடுத்தாச்சு. ஸோ நம்மளுக்கு சிம்பிளாக சூப்பராக வந்து சிறுக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹாய் வாங்க அன்பர் ப்ரோ. காலை வணக்கம். குட் மார்னிங். ஹாவ் எ நைஸ் டே ஃபார் யூ. ஹாப்பி பர்த்டே நித்யா. காட் பிளஸ் யூ அண்ணா. தேங்க்யூ வெரி மச்மா. கண்டிப்பாக நான் வந்து அண்ணாக்கு கன்வே பண்ணிடுறேன் உங்களோட விஷஸ் எல்லாம். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். காஃபி சாப்பிட்டாச்சாமா? இன்னும் இல்லைம்மா. இன்னைக்கு வந்து சாப்பிட்டேனா இல்லையா? ஐ திங்க் குடிச்சிட்டேம்மா. லெமன் டீ குடிச்சாச்சு. வாங்க வாங்க சக்திவேல் பிரதர். வணக்கம். காலை வணக்கம். காலை வணக்கம். ஸோ வரவங்க அப்படியே ஒரு லைக் பட்டனை போட்டுக்கோங்க. இன்னைக்கு நம்ம லைவ்ல வந்து சிறுக்கீரை பொரியல் எப்படி செய்யறது அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சிறுக்கீரை பொரியல் ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கணும்னா என்னோட லைவ் கம்ப்ளீட் ஆன உடனே போய் பாருங்கள். என்ன சாப்பாடுன்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு ரைஸ் ஆல்ரெடி குக்கரில் வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சிறுக்கீரை பொரியல் அண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து புட்டு. பாப்பாக்கு வந்து புட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன். லைக் டன்னா. தேங்க்யூ வெரி மச்மா. சக்திவேல் தேங்க்யூ வெரி மச். தேங்காவை வந்து ரொம்ப அப்படியே அரைக்கணும் அப்படின்றது இல்லை. இந்த ஸ்டேஜ் இருந்தாலே தேங்காய் போதும். ஸோ நம்ம இதை கீரையோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை ஸ்நாக்ஸ் எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் சொன்னேன் இல்லைங்க,